இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலில் ரோஸ் மில்க்குன்னு பேரை கேட்டாலே உள்ள சில்லுன்னு ஏறுதில்ல. அதே சில் ஃபீலோட இந்த ஒயிட் ரோஸ் மில்க் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதில் சியா சீடு இல்லைன்னா பேசில் சீடு, அதாவது சப்ஜா விதைன்னு சொல்லுவோம், அது 1/2 டீஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகணும். இந்த 2 சீட்ஸுமே நீங்கள் எப்போ கன்சியூம் பண்ணாலும் சோக் பண்ணி தான் கன்சியூம் பண்ணணும், இல்லைன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்து. ஸோ சோக் பண்ணாமல் கன்சியூம் பண்ணிடாதீங்க. இன்னொரு பவுலில் நல்லா காய வச்ச பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் இந்த ஆர்கானிக் ரோஸ் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிரப்பில் இருக்க ஸ்வீட்னஸ் பத்தாது. இதை ஃப்ரிட்ஜில் 1 hour ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து ஒரு கிளாஸில் ஃபில் பண்ணி ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சியா சீடை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஆல்மண்ட் கம், அதாவது பாதாம் பிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் ஊற வச்சு இதோட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இதோட ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஒரு ஒயிட் ரோஸ் மில்க் ரெடி. ஜென்ரலாக நீங்கள் கடையில் குடிக்கிற ரோஸ் மில்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஆடட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த ரோஸ் மில்க் பிங்க் கலரில் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ரோஸ் சிரப் ஆன்லைனில் வாங்கினது தான். கூகுளில் ஆரியல் ஃபார்ம்ஸ் ஆர்கானிக் ரோஸ் சிரப்னு போட்டிங்கனாலே வரும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், சுகர், ரோஸ் வாட்டர் அண்ட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் ஆடட் கலர்ஸ்னு எதுவுமே இல்லை. நான் இது ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுக்காக வாங்கினது. இந்த சிரப் நீங்கள் சர்பத்துக்கு, கேக் அண்ட் அதர் ரோஸ் மில்க் ரிலேட்டட் டெசர்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் அரோமாவும் அப்படியே ரோஸ் மில்கில் இருக்க மாதிரியே கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஒரு ரோஸ் மில்க் அடிக்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.